ஏய் ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் ஜானர் பார்த்து. ஸோ அதனால இன்னைக்கு இந்த படம் தான். இந்த படத்தில் ஒரு சின்ன சர்ச், அதை ஒரு சாதுவான பாஸ்டர் நல்ல முறையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு சைக்கோ கில்லரால கடத்தப்பட, அதை இந்த சாதுவான பாஸ்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சைக்கோவை சேஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட இவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டடான பிரச்சனையில இவர் போய் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கிட்டவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர ட்ரை பண்ணும்போது இன்னுமே அவர் பண்றதெல்லாம் ட்விஸ்டடா போய் முடிய, அதுல இருந்து எப்படி அவர் தப்பிக்கிறாரு, கடைசியில காணாம போன பொண்ணை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது அத்தனையும் வித்தியாசமா ஒரு பாஸ்டர் ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துல கதை எடுத்துட்டு போயிட்டு பல ட்விஸ்டுகளோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரெவலேஷன். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நல்ல மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அதுல ஒரு சின்ன பொண்ணு ரொம்பவும் பயந்து போய் திரும்பி பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த சின்ன பொண்ணை ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு இப்படி பார்த்து பயந்துகிட்டே அந்த சர்ச்சுக்குள்ள போறத இந்த மர்ம நபர் பார்க்க, இப்ப அந்த சர்ச்சுக்குள்ளயும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். இப்படி இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறத ஒரு பொண்ணு இவனை ஃபாலோ பண்ணிட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா இந்த படத்துடைய ஹீரோயினே இவங்க தான். இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த மர்ம நபர் யாருன்னு தெரிஞ்சுதான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. பட் இவன் சர்ச்சுக்குள்ள போன உடனே சரி ஓகே ஏதோ சாமி கும்பிட போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில நின்னுக்க, ஆனா அவன் அந்த குட்டி பொண்ணை ஸ்டாக் பண்ணிட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிரேயர் மீட்டிங் முடிஞ்சு வெளியில போறாங்க. இவனும் அந்த குட்டி பொண்ணை மறுபடியும் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த சர்ச்சுடைய இன்சார்ஜான பாஸ்டர் கையில மாட்டிக்கிறான். அவரு இதெல்லாம் பார்க்காத முகமா இருக்கே, சோ இவனையும் பிடிச்சி நம்ம சர்ச்சில் மெம்பர் ஆக்கி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆபீஸ் ரூம்குள்ள இன்வைட் பண்ண, முதல்ல அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆக தான் அந்த மர்ம நபர் பார்க்கறான். ஆனா பாஸ்டர் விடாப்புடியா அவரை உள்ள கூப்பிட, சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து உட்காந்துற, எப்படியாவது இந்த சர்ச்சில் இவனை மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எடுத்து முதல்ல பாஸ்டர் பேரை கேட்க, அவனும் அவனுடைய பேர் கோங் யாங்ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பட் அதுக்கு மேல டீடைல்ஸ் கொடுக்க மாட்டான். இவர் இந்த சர்ச்சுடைய ஜெர்கின்லாம் கூட கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அதுக்கு மேல டீடைல்ஸ் இவன் கொடுக்க தயாரா இல்லாம இருக்கும்போது தான் இப்ப நம்ம பாஸ்டருக்கு ஒரு முக்கியமான கால் வர, அவர் அப்படியே அங்கிருந்து எழுந்து போறாரு. அப்படி எழுந்து போகும்போது அவருடைய டெஸ்க்ல அவருடைய ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அதாவது பாஸ்டருடைய பொண்ணு. அதை அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்க, கால் அட்டன் பண்ணதுக்காக வெளியில வந்த பாஸ்டர் தான் இப்ப காட்டுறாங்க. அவருடைய சொந்த மனைவியே வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கிறது போட்டோ ப்ரூஃபோட இவருக்கு தெரிய வர, அதை பார்த்து இந்த பாஸ்டர் நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த மர்ம நபர் யாங்ரே ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் தெரியுமா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு சர்ச்சில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பா. அங்க ஒருத்தங்க திடீர்னு தள்ளாடி பொத்துன்னு கீழே விடுறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்து நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் கீழே விழ, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது. அக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கிறா. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பட் ஒன்னலமா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட, இங்க மறுபடியும் கட் பண்ணி நம்ம பாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவர் மனசெல்லாம் வலியோட போன் பேசிட்டு இப்ப மறுபடியும் சர்ச்சுக்குள்ள போகும்போது அங்க அந்த யாங்ரே என்ன பண்றானா, தான் கிளம்புறதா சொல்லி கிளம்பும் போது உங்க ஷூவை போட்டு போங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி இப்ப பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அவன் காலில் இருக்கிறத நம்ம பாஸ்டர் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இது பரோல்ல வெளியே வந்த ஜெயில் கைதிகள் காலில் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம பாஸ்டர் இவன் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது இங்க வரதுக்கு, நீ தாராளமா வரலாம், தப்பு பண்ணவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற இடம் தான் இது, ஸோ நீ எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இந்த பாஸ்டரை பத்தி சொல்லணும்னா அநியாயத்துக்கு நல்லவர், கடவுள் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கக்கூடியவர். சோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் அவருடைய மனைவி துரோகம் பண்ணிருக்க. எல்லா உண்மைகளும் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது கொஞ்சம் கூட முகத்துல காட்டாம இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு இடத்துல ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச் வர போறதாகவும் அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்த உடனே, அப்ப கண்டிப்பா இந்த மிகப்பெரிய சர்ச்சுக்கு உங்களை தான் பாஸ்டரா போடுவாரு அப்படின்ட்டு இப்ப நம்ம பாஸ்டருடைய மனைவி சொல்ல, ஆக்சுவலி இந்த மாதிரியான சர்ச்சுங்களுக்குலாம் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், ரொம்ப பெரிய சர்ச் எல்லாம் தனியா இருக்கும். பட் மக்களை கனெக்ட் பண்றதுக்காக தெருக்கல்ல சின்ன சின்ன திருச்சபைகள்லாம் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர மாதிரி செய்வாங்க. அந்த ஒரு வேலையை தான் 4 வருஷமா நம்ம பாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன சர்ச்சை ரொம்ப நல்லாவே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா அந்த பெரிய சர்ச்சில் ஒரு வேலை இருந்தா நம்ம பாஸ்டருக்கு தான் கொடுக்கப்படும். சோ போய் அந்த ஹெட் கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி இப்ப மனைவி சொல்ல, இந்த இடத்துல இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் இந்த யாங்ரேவை தான் நமக்கு காட்டுறாங்க. அவன் சர்ச்ல இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கும்போது இப்ப மறுபடியும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸர் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல. பட் இருந்தாலும் இவனை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நிக்க, இவனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு போல இருக்கு. அது என்ன அப்படின்றத அடுத்த சீன்லயே காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது, ஒன்னா டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அப்பா கண்டுபிடிச்சிடறாரு, அந்த யாங்ரே ரிலீஸ் ஆயிருக்கான் இல்லையா, அதனால தானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு மறுபடியும் இந்த கிளறாத, அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்லும் போதுதான் இந்த இடத்துல ஒரு மேட்டர் ரிவீல் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா, அந்த யாங்ரேன்றவன் சின்ன பொண்ணுங்களை கடத்தி சாகடிக்கக்கூடிய ஒரு மோசமான சைக்கோ. அவனால நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி
தங்கச்சிக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குது. அந்த கேஸ்ல இருந்து இவன் தப்பிச்சு இப்ப ரிலீஸ் ஆகி வெளியில நடமாடிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டிராமாவை கொடுக்குது. தயவு செஞ்சு உன்னுடைய வேலையை போய் பார், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான், நான் உன்னையும் இழக்க தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்ட. இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டிப்ரெஷன்ல இருக்க, இன்னொரு பக்கம் இப்ப நம்ம பாஸ்டர் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவருமே 4 வருஷமா கடவுளுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருந்தது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன்ல ஒரு வேலையில உட்காரணுன்றதுக்காக தான். சோ அந்த புது சர்ச், அந்த மிகப்பெரிய சர்ச், சோ அதுல ஒரு வேலை நம்மள பாஸ்டர் ஆக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருடைய திருச்சபைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, இப்ப அவரை மீட் பண்ணி இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஆஃபீஸ்க்கு வந்தா அவர் இவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு, நீ சூப்பரா பண்ற, ஹார்ட் ஒர்க் பண்ற, இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு புது சர்ச்சுக்கு ஒரு நல்ல பாஸ்டரா நம்ம வைக்கணும், நீயே சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர் கிட்ட கேட்க, ஆக்சுவலி நம்ம பாஸ்டர் என்ன நினைச்சு வந்திருப்பாரு, நம்ம கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ற. பட் அந்த இடத்துல நம்ம பாஸ்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னலமா அவருடைய பேரை சொல்லிக்காம நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் சார் அப்படின்னும் போது, ஆமா அதான் கரெக்ட், அந்த சர்ச்சுக்கு யாரை கடவுள் செலக்ட் பண்ணிருக்காரோ அவங்க தான்ப்பா கண்டிப்பா பாஸ்டரா வருவாங்க, சோ கடவுளுடைய முடிவாவே இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்ப இவர் சொல்லிட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு பர்சனல் லைஃபும் சரியில்லை, ப்ரொஃபஷனல் லைஃபும் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தா, அங்க இந்த ஹெட்டுடைய பையன், இவருக்கும் அந்த பாஸ்டருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போல இருக்கு. அவன் என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்த சர்ச் அதுக்கு இந்த ஹெட்டுடைய பையனை பொறுப்பேற்றுக்க சொல்லி அந்த ஹெட் சொல்றாராம், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நியாயப்படி அது உனக்கு தான் சேரணும், ஆனா எங்க அப்பா ஏன் இப்படி முடிவு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட, கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட நான் உன்னதான் சொல்ல போறேன், நீ தான் இன்சார்ஜ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும்போது, அப்போ நம்ம பாஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா, கடவுளுடைய சித்தம் இருந்ததுன்னா சேரட்டும்னு சொல்லிட்டு நேரா சர்ச்சுக்கு வந்தவர் கடவுள்கிட்டயே முறையிட்டுறாரு, நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு காமிங்க, நான் அந்த புது சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகணும்னா சந்தோஷமா ஆகுறேன், உங்களுக்காக நான் ஊழியம் பண்றேன், நான் ஆகக்கூடாதுன்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் நீங்க எனக்கு ஒரு வழியை காட்டுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரேயர் முடியல. அப்ப இவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க மனைவி தான் கால்ல இருக்காங்க. பயங்கரமா பதறி போய் அழுதுகிட்டே கால் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா காலையில ஜாலியா ஊர் சுத்திட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க அவங்க அஃபேர் கூட. பட் அதை எங்க காலேஜ் ரீயூனியன், அதனால வர லேட் ஆகும், அதனால நீங்க போயிட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்ம பொண்ணை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க எங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க எல்லாமே நம்ம பாஸ்டருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நிறைய பிரஷர்ல இவரு போயிட்டு பொண்ணை கூட்டின்னு வராம மறந்துருக்க, யாரோ ஒருத்தன் நம்ம பொண்ணை கூட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழ, நம்ம பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, யாரு என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளவே அவங்க போன்ல நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்னாச்சு, நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பாஸ்டர் போட்டு கண்ணா பின்னான்னு இப்ப பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் நம்ம பாஸ்டருடைய ஈரக்குலையே நடங்குற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பாக்குறாரு. அந்த சைக்கோ யாங்ரே அவனை இந்த ஆபீஸ்ல விட்டு போகும்போது அவன் இவருடைய ஃபேமிலி போட்டோல இருக்கக்கூடிய இவருடைய பொண்ணு அதையே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்ப அந்த மேட்டர் நம்ம பாஸ்டருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் கால்ல வேற அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், கண்டிப்பா ஒரு கைதி தான். சோ அவன் என்ன மாதிரியான கைதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சும்மா கூகுள்ல போட்டு அவன் பேரை போட்டு டைப் பண்ணி பார்த்தா, அவன் கொடூரமான ரேபிஸ்ட், குறிப்பா யங்கான கேர்ள்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி சாகடிக்க கூடியவன் அப்படின்னு ஒரு மேட்டர் தெரிய வந்த உடனே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நம்ம ஆள் உட்கார, இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டிஸ்டர்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி படத்துடைய ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு சில மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்ப நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கண்ணுக்கு இறந்து போன தங்கச்சி தெரியற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்களுடைய தங்கச்சியுடைய நினைவுகள் இவங்களை போட்டு ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை இதே யாங்ரே தான் கடத்திருப்பான். ஏதோ ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகி தன்னை தான் அக்கா காப்பாத்திட மாட்டாளா அப்படின்ட்டு காத்துட்டு இருந்த அந்த தங்கச்சியுடைய முகமானது இவங்களை போட்டு ரொம்பவும் ஹாண்ட் பண்ணிட்டு இருக்க. அதனாலேயே தங்கச்சி இறந்ததுல இருந்து தூக்கம் இல்லாம தங்கச்சியுடைய பேய் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டல, என்ன நீ காப்பாத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் இவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு விதமான வலியை நம்ம ஹீரோயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சைக்கோ யாங்ரே தான். இப்ப அதே யாங்ரே தான் நம்ம பாஸ்டருடைய பொண்ணையும் கடத்திருக்கான் அப்படின்ற ஒரு மேட்டர் இப்ப நமக்கு தெரிய வர, இப்ப கட் பண்ணா நம்ம பாஸ்டர் தான் காட்டுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவன் வீட்டு வாசல்ல நிக்கும் போது அப்ப கரெக்டா அவனும் அவன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரான். வெளியில வரும்போதே கையில ஒரு மண் வெட்டி கூடவே பேக்ல ஏதோ ஒண்ணத்தை வச்சு எடுத்துட்டு வரான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ நெஞ்ச புடிச்சுக்கிறாரு. ஒருவேளை இது தன்னுடைய பொண்ணா இருக்குமோ, கொன்னுட்டானோ, புதைக்க கொண்டு போறானோ சொல்லிட்டு டக்குன்னு பயந்து போன ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த யாங்ரே பேரை மென்ஷன் பண்ணி அவன் எதையோ புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கான், என் பொண்ணையும் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் அறகுறையா சொல்ல, அதை கேட்ட கால் இருந்த போலீஸ், சார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, உங்க பொண்ணு காணாம போனாங்களா, கடத்தப்பட்டாங்களா, இல்ல இந்த யாங்ரே கொன்னுட்டானா, என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுது. இதுக்கடையில் அந்த சைக்கோ வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ இப்போ என்ன பண்றதுனே தெரியாம டக்குன்னு கார்ல போனை சார்ஜ் போட்டு நம்ம பாஸ்டர் அந்த சைக்கோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் அவன் ஏதோ ஒரு காட்டு பகுதியை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். பட் சடனா நம்ம பாஸ்டர் ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு சர்னு வண்டி எடுத்துக்கிட்டு ஹைவேஸ்ல மறைஞ்சிட அவனை மிஸ் பண்ண ஃபாதர் பயங்கரமா குழம்பி போயிடுறாரு. அவன் எந்த பக்கம் போனானே தெரியாத அவர் பாட்டுக்கிட்டு அந்த அடுத்த ராத்திரில கொற்ற மழையில அதுவும் காட்டு பகுதியில எங்கெங்கயோ சுத்தி வழி தெரியாம இப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த, சரி முதல்ல போனை ஆன் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு போனை ஆன் பண்ற அந்த கேப்ல விண்டோ கிட்ட அந்த சைக்கோ நிப்பானா. நம்ம பாஸ்டருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பாஸ்டர்
பாஸ்டர் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, மழை கொட்டிட்டு இருக்குது, இந்த நேரத்துல எங்க சுத்திட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வீடு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கிட்டு அவனோட வேன்ல ஏற போயிடுறான். ஆனா நம்ம பாஸ்டர் அழுதுகிட்டே குடுகுடுன்னு அவன் ஏறதுக்கு முன்னாடி அவன் வேனுக்குள்ள போய் எகிரி குதிச்சு தன்னுடைய பொண்ணை முதல்ல தேடி பாக்குறாரு. பொண்ணு வேனுக்குள்ள இல்ல, என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இவன் காலை பிடிச்சி இழுக்கும் போது தான் பாக்குறாரு அவன் கால்ல அந்த டிவைஸ் இல்ல. எஸ், அந்த டிவைஸ் அவுத்து தூக்கி போட்டான் போல இருக்கு. ஆக்சுவலி அந்த டிவைஸ் மூலமா இவன் எங்க இருக்கான் அப்படின்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். பட் இப்போ அந்த டிவைஸ் இல்ல, சோ பொண்ணு காணோம், இவன் கால்ல அந்த டிவைஸ் இல்ல, எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். சோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தன்னுடைய பொண்ணை இவன் தான் கடத்திட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கைகளை பார்க்க அந்த கைகளை போட முடிவுல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை சரிவு, அதுல கால் வழுக்கி ரோலிங்ல போய் இந்த சைக்கோடைய தலை பொத்துன்னு ஒரு பாறையில பட்டு மண்டையில இருந்து பொல பொலன்னு ரத்த ஊத்த ஆரம்பிச்சு ஸ்பாட்ல இந்த சைக்கோ இறந்து போக அமைதியான ஒரு பாஸ்டர் தன் கையால ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அவன் இறந்து போனதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஃபாதர் அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாரு. இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடவே இப்ப அந்த சைக்கோடைய பாடி கிட்ட போகும்போது இந்த இடத்துல வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட். பாஸ்டருடைய ஒய்ஃப் கால் பண்ணி பொண்ணு கிடைச்சிட்டாங்க, நம்ம வராததுனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டாராம், அதை ஒழுங்கா சொல்ல ஸ்கூல்ல அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட என்னன்னு பார்த்தா இந்த சைக்கோ நம்ம பாஸ்டருடைய பொண்ணை கடத்தவே இல்ல. அவன் பாட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா அது தெரியாம இவரு ஃபாலோ பண்ணி வந்து இந்த கைகலப்புல இவன் ஆளே காலி ஆயிட இது ஒரு கொலை, நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம், கடவுள் நம்மள மன்னிக்க மாட்டாரு, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், கடவுள் இப்ப நம்மள என்ன பண்ண போறாரோ அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு மின்னல் வந்து அடிக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த மலை பகுதியே அப்படியே நம்ம பாஸ்டருக்கு ஜீசஸ் உடைய முகம் மாதிரி தெரிய ஃபர்ஸ்ட் அது ஏதோ ஒரு பிரம்மன் சொல்லிட்டு ஒரு நினைக்கிறாரு. பட் மறுபடியும் ஒரு மின்னல் வந்து ஜீசஸ் உடைய முகமானது மறுபடியும் நம்ம பாஸ்டருக்கு தெரிய இந்த இடத்துல நம்ம பாஸ்டர் ஒரு முடிவுக்கு வராரு. கடவுளுடைய சித்தம் தான் இது, அவரு தான் இதை நடத்தியிருக்காரு. ஏன்னா இவனே ஒரு சைக்கோ, இவனை தண்டிக்கிறதுக்காக தான் தன்னை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரே நினைச்சுக்க இவருடைய சர்ச்சு பேர் போட்ட ஒரு ஹுடி மாதிரி கொடுத்திருப்பார் இல்லையா, அதை தான் அவன் போட்டுட்டு இருப்பான் வேற. சோ இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹுடியை மட்டும் கழட்டிட்டு அங்கிருந்து இன்னொரு ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அதுல இவனுடைய பாடியை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பி வந்துடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறமா மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. புது ஸ்டேஷன் புது டீம் சொல்லிட்டு ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவங்க வரும்போதே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அந்த மீட்டிங் எதை பத்தினது பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நம்ம பாஸ்டர் தள்ளி சாகடிச்ச அந்த யாங் ரே இருக்கான் இல்லையா, அவனை பத்தின கேஸ் தான். என்னன்னா பரோல்ல வெளில இருந்த அவனுடைய டிவைஸ், கால்ல இருந்த டிவைஸ் வந்து திடீர்னு கட் ஆயிருக்குது. அதே நேரம் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு, அவ பேர் அயாங்னோ, அவ அந்த யாங் ரேவால கடத்தப்பட்டா கடைசியா. அதுக்கப்புறமா தான் அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும்போது நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிறத விட நமக்கு அதிர்ச்சி பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவன் செத்து போயிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அயாங்கன்ற ஒரு பொண்ணு அவன் கடத்தி இருக்கான். அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல. இந்த படத்துடைய ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பான் தெரியுமா, அந்த பொண்ணு தான் அந்த அயாங்கு. அவ போட்டோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் அக்கா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேற கேட்டிருப்பா. இத்தகைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்துல அந்த யாங் ரே வந்து இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஆனா அவன் சர்ச்சுக்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் வராம இருக்கோ அந்த சர்ச்சுக்கு தான் இவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருப்பாங்க. ஆனா இப்போ அவன் வேலையை காமிச்சிட்டான். ஒரு பக்கம் தான் தங்கச்சி சாவுக்கு காரணமான அவனே புதுசா இன்னொரு பொண்ணையும் கடத்திருக்கான் அப்படின்னு தெரியும் போது நம்ம ஹீரோயின்குள்ள ஒரு வெறி வருது. தன்னை தேடிய மறுபடியும் இந்த கேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க களத்துல குதிக்கிறாங்க. ஆக்சுவலி அவன் செத்து போனது சுத்தமா இவங்களுக்கு தெரியாது. சோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஒரு டீமே களத்துல இறங்குறாங்க. அந்த டீம்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்க. ஃபர்ஸ்ட் ஒரு டீம் அவனுடைய வீட்டை தான் சோதனை போடுறாங்க. சோ கண்டிப்பா அங்கதான் அயாங் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி போய் பாக்குறாங்க. ஆனா அந்த சைக்கோ தங்கிற நேரத்துல அயாங் இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி தான் செவுரு முழுக்க அவன் கிறுக்கி வச்சிருக்கான். பாதி செவுத்துல வெறும் கிறுக்கல்கள் மட்டும் தான் இருக்கு. ஆனா ஒரு அலமாரியை நகர்த்தி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு கிறுக்கல், ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு கிறுக்கல் அவன் கிறுக்கி வச்சிருக்கான். அதுக்கு ஒரே ஒரு பெரிய கண் இருக்கிற மாதிரியும் அது வாயில நிறைய பேர் இருக்கிற மாதிரியும், அதாவது அந்த ஒத்த கண்ணு பேய் வந்து எல்லாரையும் சாப்பிட்ற மாதிரி அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மிரண்டே போயிடுறாரு. ரொம்ப மோசமான சீரியஸான ஒரு சைக்கோவை நம்ம தேடிட்டு இருக்கோம் போல இருக்கு, அவனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஆனது இப்ப பரபரப்பாக ஆரம்பிக்க ஒரு டீம் இந்த மாதிரி அவனுடைய வீட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு டீமான நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட், அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பாஸ்டர் தேடி வந்திருக்காங்க. நம்ம பாஸ்டருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு எப்பறம் நம்மளை கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு ஒரு மனசுல குழம்பிட்டு இருக்கும் போதே, சார் நேத்து நைட்டு நீங்க தானே சார் கால் பண்ணீங்க, அந்த யாங் ரே அவன் ஏதோ ஒரு பொண்ணை கடத்திட்டான், அவன் யாரையோ புதைக்க போனா, இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க, ஐயோ தேவையில்லாம கால் பண்ணி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாஸ்டர் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆமா சார் நேத்து நைட்டு என் பொண்ணு காணாம போயிட்டா, அவன் வேற இங்க வந்திருந்தான், ஒரு வேலை என் பொண்ணை கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் சார், அப்பதான் நான் கால் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமாவே என் மனைவி கால் பண்ணி பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொன்ன உடனே நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாஸ்டர் சொல்லி சமாளிக்க, உங்க ரூமை கொஞ்சம் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவருடைய ரூம்குள்ள போறாங்க. அவங்க உள்ள வந்து செக் பண்ணும்போது அங்க சேர்ல நம்மால் கொண்டு வந்த ஹுடி இருக்கு. நேத்து நைட்டு சண்டையில அவன் கொண்டதுக்கு அப்புறமா அவன் உடம்புல இருந்த அந்த ஹுடியை கழட்டி இருப்பாரு. நேத்து மழை வேற பெஞ்சிச்சு இல்லையா, சோ சேரும் சகதியமா அந்த ஹுடி அங்கதான் இருக்கு, மகனை மாட்டணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்மால் பயப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்காம, சரி சார் ஏதாச்சும் உண்மை தெரிஞ்சா கால்
கால் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷூ ரேக்ல இருக்கக்கூடிய அவருடைய ஷூவை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அதுல சேரும் சகதியுமா இருக்கு. பட் இது ஒரு பெரிய மேட்டரா நம்ம ஹீரோயினுக்கு படல. ஏன்னா நேத்தெல்லாம் மழை பெஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பா எங்கேயாவது சேரு பூசின்னு வந்திருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிட அவங்க போன அடுத்த செகண்டே நம்ம பாஸ்டர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு, இதுக்கு மேல வேலைக்காகாது, நம்ம உண்மையை யாருக்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவ மன்னிப்புலாம் கேட்பாங்க தெரியுமா. இவரே ஒரு பாஸ்டர் தான், இவர்கிட்ட தான் பாவ மன்னிப்பு வந்து கேட்பாங்க. இப்போ இவரே பாவ மன்னிப்பு கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்பாரு, அந்த ஹெட் கிட்ட தானே போய் கேட்கணும். ஸோ அவர்கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரா அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, சார் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வாயெடுக்கிற சமயத்தில் அவரு ஓன ஒப்பாரி வைப்பாரா, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல, என் பையன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஒரு புதுசா ஒரு குண்டை தூக்கி போட, ஆமாப்பா புதுசா கட்டக்கூடிய சர்ச்சுக்கு என் பையனை பாஸ்டர் ஆக்கி அழகு பார்க்கலாம்னு நான் நினைச்சேன், ஆனா அந்த நாய் ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அந்த அஃபேர்ல இருக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம பாஸ்டருடைய ஒய்ஃப் கூட தான். ஸோ அது ஆல்ரெடி தெரிஞ்ச நம்ம பாஸ்டர் அப்படியே அமைதியா அவர் சொல்ல வந்ததை சொல்ல முடியாம உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அப்ப அந்த இடத்துல அந்த எட்டு சொல்றாரு, நம்ம அன்னைக்கு பேசினது தான்ப்பா, நம்ம ஏதோ முடிவு பண்ண முடியாது, உங்க முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடவுள் காமிச்சிட்டாரு. நான் என் பையனை முடிவு பண்ணேன், ஆனா அவரு முடிவு பண்ணது நீப்பா, நீ தான்ப்பா அந்த புது சர்ச்சுக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல இவர் ஒரு விஷயத்த சொல்ல, இப்ப அப்படியே ஒரு செகண்ட் நம்ம பாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்க்கும்போது தான் அங்க ஒரு ரேக் இருக்கு, அது செடி கொடிகள்லாம் போட்டு ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது இவரு கண்ணுக்கு மறுபடியும் ஜீசஸ் மாதிரி தெரிய வர, சோ இதுதான் கடவுள் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு போல இருக்கு, அவர் தான் இதெல்லாம் நம்மள பண்ண வச்சாரு, இப்ப அதுக்கான ரிவார்டையும் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாஸ்டருடைய சேஞ்ச் ஓவரை காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி பவ்யமா பயந்து போய் ரொம்ப சாதுவா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் தான் கடவுளால செலக்ட் பண்ணப்பட்டவன் அப்படின்ற மாதிரியான தோரணையில இவருடைய மைண்ட் செட்டே அப்படியே மாற இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு கோட் சீனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த யாங் ரே இருக்காங்க இல்லையா சைக்கோ, அவன் நம்ம ஹீரோயின் தங்கச்சியை கடத்தி சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியோ ஆக்சுவலி அவங்க தப்பிச்சிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணி எப்படியோ அவனை பிடிச்சி இப்படி கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோர்ட்ல தான் எது நடக்கணுமோ அது நடக்காம அது மாறி இருக்கு. அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை, அவன் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கானோ, அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு ரீசனே அவன் சின்ன வயசுல அனுபவிச்ச கஷ்டங்கள். அதாவது அவனுடைய அப்பா அவனை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தினாரா 10 வருஷமா, மண்டவோடு கிராக் விழுற அளவுக்கு அவனை அடிச்சிருக்கிறது, அவன் உடம்பெல்லாம் சூடு வச்சது, இது மட்டும் இல்லாம செக்ஷுவலாவும் அவன் அபியூஸ் பண்ணிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே அவன் 10 வருஷமா அவன் அனுபவிச்சதுனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, சோ அவனுக்கு கொடுக்க வேண்டியது தண்டனை கிடையாது ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டு இந்த கேஸ்ல ஒரு மனத்தத்துவ டாக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்னால இந்த கேஸ் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இதனால நம்ம ஹீரோயின் வந்து கேஸ் நடக்கும்போது அங்கேயே எஞ்சி கத்திருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு மோசமான கொடுமையை பண்ணிருக்கான், அந்த கொடுமைனால இந்த பொண்ணு ஒரு டிராமாக்குள்ள போயிருக்கா, இவ்வளவு பண்ணியும் அவனுக்கு தண்டனை கொடுக்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நீங்க பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்காம ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க ஜெயில ஒரு சில காலங்கள் வச்சு. அதுக்கப்புறமா தான் அவன் ரிலீஸ் ஆகி இப்ப மறுபடியும் அதே தப்ப பண்ணிருக்கான். அவனுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்த அதே மனநல டாக்டர் தான் இப்ப ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அவருக்குமே ஆக்சுவலி ஒண்ணுமே புரியல. அவன் வீடு முழுக்க வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பாக்குறாரு. இவர் தான் 2-3 வருஷமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் குணமாயிட்டான்னு சொல்லிட்டு அவனை பரோல்ல அனுப்பியிருப்பாரு. ஆனா இப்ப இவன் இப்படி பண்ணது சுத்தமா இவருக்கு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதுல நம்ம ஹீரோயின் கண்ட்ல வேற மாட்டிக்கிறாரு. ஹீரோயின் அவங்க மனசுல இருந்த ஒட்டுமொத்த கோவத்தையும் இவர் மேல காமிச்சிடறாங்க. இந்த அயாங் பொண்ணு காணாம போனதுக்கு நீ தான் காரணம், நீ மட்டும் அன்னைக்கு வந்து தீர்ப்பை மாத்தாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பொண்ணும் காணாம போயிருக்க மாட்டா, என் தங்கச்சியும் செத்துருக்க மாட்டா அப்படின்னு இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது என்னன்னா, இவங்க தங்கச்சி எப்படி இறந்து போனாங்க, அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா, ஆக்சுவலி இவர் அன்னைக்கு கேஸை வந்து குழப்பிட்டு போயிட்டாரா. இவர் பக்கத்துல இருந்து அவன் வந்து ஒரு இன்னசென்ட் தான், அவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரா. சோ அதனால இந்த கேஸே வேற மாதிரி பொருள ஆரம்பிச்சு எல்லாரும் சோசியல் மீடியால அவனுக்கு வந்து பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது, ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவன் கையில மாட்டி ஒரு வாரமா கொடூரமான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சு ஏதாச்சும் ஒரு செகண்ட்ல இவங்கிட்ட இருந்து யாராச்சும் என்ன காப்பாற்ற வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வெளியில வந்திருப்பாங்க. ஆனா அந்த வழியை யாரும் புரிஞ்சுக்கலையே, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி சூசைட் பண்ணிக்கிட்டு அப்பவே இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் நம்ம ஹீரோனை போட்டு இப்போ வாட்டி எடுத்துட்டு இருக்குது. அவங்களால தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றவும் முடியல, அவளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் வாங்கி கொடுக்க முடியல. அதனாலேயே அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயின் மைண்ட்ல இறங்கி தங்கச்சுடைய பேய் கூடவே இருந்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வர. சோ எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க அந்த டாக்டரை ப்ளேம் பண்ணும்போது அதுக்கு அவர் சிம்பிளா, நீங்க உண்மையிலேயே ஐயாங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சைக்கோன்னு சொல்லக்கூடிய அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும், அவன் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கான், அவன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த காணாம போன பொண்ணையே உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் கிளம்பிட இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி நம்ம பாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவர் எப்பவுமே போல வழக்கமா வந்து சர்ச்சை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அங்க ஐயாங்குடைய அம்மா, ஏன்னா ஐயாங்குடைய அம்மாவும் ஐயாங்கும் இங்க தான் வழக்கமா சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு தன்னுடைய பொண்ணு தான் காணாம போயிருக்கான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவ. இதுக்கடையில போலீஸ் ஸ்டேஷன்ல வேற ஒரு தகவல் கிடைச்சிடுது, அந்த சைக்கோவுடைய வண்டி காட்டு பகுதியில ஒரு இடத்துல நிக்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ ஐயாங்குடைய அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ண இப்ப கூடவே தான் பாஸ்டர் இருக்கார் இல்லையா,
அவருக்கு ஒரு நிமிஷம் கண்ணு மொழிலாம் பிதுங்குது, ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த நோக்கி, அதாவது நேத்து நைட் ஒரு சம்பவம் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துக்கு தெரியாத மாதிரி வந்துட்டு இருக்க. அங்க ஃபுல்லா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. வண்டி மட்டும் தான் இருக்குது, அயாங்குடைய பாடி அங்க இருக்கிற மாதிரி தெரியல, அந்த சைக்கோவையும் காணோம். எங்கடா இவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டா சென்ஸ் பண்ணி அங்க ஒரு பள்ளம் இருக்கு அந்த இடம் வரைக்கும் வந்துடுறாங்க. வந்தவங்க அப்படியே எட்டி பாக்குறாங்க. நம்ம பாஸ்டர் அந்த சைக்கோவை தள்ளி விட்டு அந்த பள்ளம், அந்த பள்ளத்தை கரெக்டா பார்த்து அப்படியே பொறுமையா போய் எட்டி பாக்குறாங்க. மாட்டாண்டா, பாடி கிடைக்க போது, நம்ம பாஸ்டர் மாட்ட போறாருன்னு பார்த்தா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அந்த இடத்துல பாடியை காணோம். சோ பாடி எதுவுமே கிடைக்காம வர அந்த இடத்துக்கு கரெக்டா பாஸ்டர் அம்மாவை கூட்டு வந்துட்டாரு. அவங்க வந்து என் பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது நீங்க பாடியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு டக்குன்னு தெரியாம நம்ம பாஸ்டர் வாய் விட்டுற. அவ்வளவுதான், இந்த இடத்துல நம்ம ஹீரோனுடைய பார்வை இந்த பாஸ்டர் மேல விழ ஆரம்பிச்சிடுது. இவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் நம்ம ஹீரோயின் சென்ஸ் பண்ணிட. இப்ப அப்படியே கட் பண்ணா இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையிலும் நம்ம பாஸ்டர் மாட்டல. சோ அதனாலேயே அவருக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட் அதிகமாயிடுது. கடவுள் நம்ம கூடவே இருக்காரு, இதெல்லாமே வந்து கடவுளுடைய சித்தம், நான் இதெல்லாம் பண்ணணும்னு கடவுள் நினைக்கிறாரு. சோ கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவருடைய சாஃப்டான கேரக்டர் மாறுற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த சீன்ல காட்டுறாங்க. எப்பவுமே போல வழக்கமா அவங்க மனைவி வந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வச்சு இவங்களுடைய அஃபேர் மேட்டர் தெரிஞ்சதை சொல்லி ஒழுங்கு மரியாதையா கடவுள் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்னு மிரட்டுவார் பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ரகடா அவருடைய கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறத பார்த்த இவங்க கதி கலகி போய் அழுதுகிட்டே இப்ப பாவ மன்னிப்பு கேட்க டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு செகண்ட்ல எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான். ஆனா கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீ எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பக்கத்துல வந்து இவங்க சர்ச்சு சம்பந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், அங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கதான் நான் போறேன்னு சொல்ல சரி வா நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மூஞ்சோட தன்னுடைய வைஃபை கூட்டு போறாரு. அப்ப போற வழியில ஒரு ஆம்புலன்ஸ் இவங்க பாக்குறாங்க. ரோட்ல இருந்து பள்ளத்துல இறங்கி வீல் நல்லா மாட்டிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டரே ஃபர்ஸ்ட் போய் கேட்கிறாரு. ஆனா அவங்க இல்ல சார், நாங்க ஆல்ரெடி டோ ட்ரக்கு கால் பண்ணிட்டோம், வந்துட்டு இருக்கு, நீங்க உங்க வேலையை பாருங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட. இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வைஃப் சொன்ன அந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து அவங்கள டிராப் பண்ண. ஓகே நம்ம பிளான் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு திமிர்ல கொஞ்சம் சந்தோஷமா நம்ம பாஸ்டர் இருக்கும் போது அவர் உடம்பே கொஞ்சம் அதிர்ற மாதிரி இந்த இடத்துல எடுத்து வைப்பாங்க பாருங்க. அடுத்த ட்விஸ்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி வந்து ஆம்புலன்ஸ்க்காக பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாருன்னே தெரியலங்க, மலையில இருந்து விழுந்துட்டார் போல இருக்கு, நடக்கவே முடியாம சேரும் சகதியமா காலைல இங்க வந்து விழுந்து கிடந்தாரு, நான் தான் உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன், அவருக்காக தான் நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணா அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்ல நம்ம ஆளுக்கு அப்படியே கதி கலங்கி போகுது. ஆக்சுவலி அது வேற யாருமே கிடையாது, அந்த சைக்கோ யாங்ரே தான். ஆக்சுவலி நேத்து நைட் அவன் சாகவே இல்லை போல இருக்கு, அவ்வளோ பெரிய பள்ளத்துல இருந்து தள்ளி விட்டோம், அவன் எப்படியோ தப்பிச்சு தவழ்ந்தே இங்க வந்துட்டு இருக்கான், அதனால தான் அங்க பாடி கிடைக்கல. போலீஸ் ஆக்சுவலி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவன் ஊரை விட்டே தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பாஸ்டர் பண்ண வேலையினால தான் அவன் இங்க வந்து விழுந்து கிடக்குறான்றது யாருக்குமே தெரியாது. இப்ப மறுபடியும் நம்ம பாஸ்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி கதி கலங்குது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல நீங்க போய் வேலையை பாருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இப்ப அப்படியே யாருக்குமே தெரியாம உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அதே யாங்ரே தான். இதுல வேற அவன் முனகிட்டு இருக்கான். அந்த பாஸ்டர் தான் என்ன தள்ளி விட்டான், என்ன சாகடிக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு முனகிட்டு இருக்கான். ஆக்சுவலி கதைப்படி பார்த்தா இவன் ஒரு இன்னசென்ட், இவன் ஜெயில இருந்து வந்துட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஆக்சுவலி அந்த ஐயாங்க பொண்ணை இவன் கடத்தனானா என்னன்னு கூட தெரியல, ஆனா பாஸ்டர் தான் எல்லாமே பண்ணிட்டாரா, இதுல போலீஸ்ல மாட்டிக்கூடாதுன்னு தப்பு மேல தப்பு வேற பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே மனுஷன் வந்து ஜன்னல் கிட்ட அடுத்து என்ன பண்ண போறேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப இந்த இடத்துல மறுபடியும் நம்ம பாஸ்டர் கண்ணுக்கு மேகத்துல ஜீசஸ் உடைய முகம் தெரியுமா, அதை பார்த்துட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்றாருன்னா இது கடவுளுடைய பிளான் தான் போல இருக்கு, ஏன் எனக்குமே இல்லாம நான் இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது, என் ஒய்ஃப்காக தான் இன்னைக்கு நான் வந்தேன், ஏன் ஆம்புலன்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்து இவனை பிக்கப் பண்ணிட்டு போயிருந்தா நான் மாட்டிருப்பேனே, சோ நான் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸ் இங்க டைமுக்கு வர முடியாத மாதிரி ஆயிருக்கு, சோ கடவுள் தான் இது நடக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த சைக்கோவை கார்ல வச்சு தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா இது தெரியாத அந்த ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண அந்த லேடி அவங்க வந்து ஆம்புலன்ஸை கூட்டு வந்து பார்த்தா பெட்ல அடிபட்டவன் இல்ல. சோ உடனே இவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஒரு சந்தேகத்தின் பேர்ல அடிபட்டு வந்தவன் இவனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம யாங்ரேவுடைய போட்டோ காட்ட ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. சோ இப்போ போலீஸ் வேற கோணத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அவன் தப்பிச்சு போயிடல, இங்க தான் அடிபட்டு வந்திருக்கான், நம்ம ஊருக்குள்ள தான் இருந்திருக்கான். ஆனா அப்படி அடிபட்டு இருந்தவன் தானா வெளியில போயிருக்கிறதுக்கு முடியவே முடியாது, யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்றது மட்டும் இங்க கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அவன் எங்க போயிருப்பான், யாரு தூக்கிட்டு போனது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் போலீஸ்க்கு வர அப்படியே கட் பண்ணா ஒரு பாடஞ்சு போன பில்டிங், அங்கதான் இந்த பாஸ்டர் இந்த சைக்கோவை அடைச்சு வச்சிருக்காரு. இதுல அவங்கிட்டே இந்த டீடைல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. நீ ஒரு சைக்கோ, மோசமானவன், நீ சாகணும்னு கடவுள் ஏன் மூலியமா நினைச்சிருக்காரு, அதனாலதான் இவ்வளவு செட் பண்ணிருக்காரு. அதுல இந்த பில்டிங் கூட ஒண்ணுதான். இந்த பில்டிங் ஏன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறாங்கன்னு கட்டணும், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி திவாலாகி இந்த இடமே
பாழடைஞ்சு போகணும், ஏன்னா இது அத்தனையும் கடவுளுடைய பிளான். இன்ச் பை இன்ச்சா அவர் பிளான் பண்ணிருக்காரு. நீ சாகணும்னு நினைச்சிருக்காரு, அதுக்கு அவர் என்ன செலக்ட் பண்ணிருக்காரு, நீ செத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோஇன்சிடென்ட்டா நடக்கக்கூடிய விஷயத்த இவரா வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்ப அவனை சாகடிக்கலான்னு போகும்போது தான் இப்ப இந்த இடத்துல அடுத்த ட்விஸ்ட் எடுத்து இந்த சைக்கோ வைக்கிறான். நான் செத்துட்டேனா எப்படி அயாங் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் எடுத்து டேபிள்ல வைக்கிறான். அதை கேட்டோன்னு நம்ம பாஸ்டர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சொல்றா சொல்லு, அயாங் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சலாம் கேட்கிறாரு. ஆனா சிம்பிளா அவன் போலீஸை கூப்பிடு, அப்பதான் நான் உண்மையை சொல்வேன் அப்படின்ற மாதிரி இவன் தப்பிக்கிறதுக்காக சொல்லிட, என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே இவன் தான் அயாங்க கடத்தி எங்கேயோ வச்சிருக்கான். இப்ப இவன் செத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா அயாங் இருக்கிற இடத்த யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அவ இன்னும் உயிரோட வேற இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம பாஸ்டரால ஏத்துக்கவே முடியல. இப்ப இவன் என்ன பண்றது, சாகடிக்கிறதா இல்லனா அயாங்காக போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா, இந்த மாதிரி பல குழப்பங்களோட இப்ப இந்த பாஸ்டர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவன் மூஞ்சி ஃபுல்லா டேப் அடிச்சிட்டு அந்த பில்டிங்லயே இவனை மறைச்சு வச்சுட்டு சம வேகமா படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கும் போது அப்ப பொத்துன்னு தடிக்க ஒரு இடத்துல விழுறாரு. அங்க இந்த மாதிரி நம்பர் இருக்கு. அந்த நம்பரையும் பார்த்துட்டு இந்த லூஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா சர்ச்சுக்கு வந்தவர் அயாங்காக ஒரு பிரேயர் மீட்டிங் வைக்கிறன்ற பேர்ல அங்க தடிக்க விழும்போது ஒரு நம்பரை பார்த்தார் இல்லையா, அந்த எக்ஸாக்டான நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்களை அதை படிச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலி இவருடைய பிரச்சனை என்னன்றதே படம் பார்க்குற நமக்கு இந்த இடத்துல தான் புரிய வருது. பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து இவரா ஒரு அர்த்தம் கொடுத்து அதை சிங்க் பண்ணிக்கிறாரு. அதுதான் இவருடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு தெரிய வரும்போது இந்த இடத்துல ஒன்னு பண்ணுவாரு பாருங்க. அவர் பண்ணக்கூடிய பிரேயர்ல என்ன சொல்வார்னா, அயாங் வந்து இறந்துட்டா, அவளுக்கு வந்து சொர்க்கத்துல ஒரு இடம் கொடுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அதே மாதிரி ப்ரே பண்றாங்க. இது அயாங்குடைய அம்மாவால ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஆனா இந்த பாஸ்டர் வந்து அவ செத்தே போயிட்டான்னு எப்படி டிசைட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து என் குழந்தை ஒருவேளை செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவங்களுமே அழ ஆரம்பிச்சிட. ஆக்சுவலி இந்த பாஸ்டர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, அவன் வந்து உயிரோட இருக்க கூடாது, அவன் சாகணும் அந்த சைக்கோ. அதுக்காக அயாங் உயிரோட இருக்கணுமா வேணாமா இதை பத்திலாம் அவர் யோசிக்கல. இவரே முடிவு பண்ணிட்டாரு, அயாங் செத்து போயிட்டா இவனையும் கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவரா ஒரு டிசைட் பண்ண பாஸ்டர் நினைச்சிட்டாரு எல்லாமே நம்ம பக்கம் இருக்கு, நம்ம எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லிட்டு. ஆனா கதையில ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்கன்றத பாவம் நம்ம பாஸ்டர் மறந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி பாஸ்டர் மேல வந்து டவுட் வந்துருச்சு. இவங்க எதுவுமே நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இவங்க ஆல்ரெடி மென்டல் டிஸ்டர்பன்ஸ்ல வேற இருக்காங்க, அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நமக்கு. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் மைனூட்டா வாட்ச் பண்ணிருப்பாங்க. அவருடைய சகதியில சேர் இருந்தது, அவர் பாடியை கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு வாய் விட்டது, சுத்தி சுத்தி சர்ச், அதுக்கப்புறம் இவரு பேரே அடிபடுறதுனால சும்மா ஒரு செக்கப்காக இவருடைய காரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவருடைய கார் டயர்ல நிறைய பெரி பழங்கள் நசுங்கி போயிருக்குது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க. பக்கத்துல எங்க பெரி தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்தே எக்ஸாக்டா அந்த சைக்கோவை எங்க இவர் அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத அசால்ட்டா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு இப்ப அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அந்த சைக்கோவை பார்க்க ஒரு வழியா சைக்கோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி நம்ம டீமுக்கு கால் பண்ணி ஒட்டுமொத்த டீம் அங்க வர வைக்கலாம் நினைக்கும் போது தான் இந்த இடத்துல இவங்களுடைய மென்டல் இல்னஸ் வேலை செய்யுது. எப்பவுமே கூடவே பேயா நின்னுட்டு இருக்கக்கூடிய தங்கச்சியுடைய உணர்வுகள், அவனை கொன்னுடு, என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த பேய் அழ ஆரம்பிச்சிடுது. இதுல ஒரு முக்கியமான வார்த்தையை அடிக்கடி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வாரம் நான் கொடுமைகள் அனுபவிக்கும் போது ஏதாவது ஒரு செகண்ட்ல டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு நீ வந்து காப்பாத்திட மாட்டியான்னு சொல்லிட்டு அந்த டோரை பார்ப்பேன். ஒவ்வொரு தடவையும் அந்த டோர் ஓபன் ஆகும்போது இந்த நாய் தான் வந்து நிப்பான். சோ இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பெயின் எல்லாம் நம்ம ஹீரோனை மேனிபுலேட் பண்ணி அப்படியே சுடலான்னு வரும்போது அப்ப மறுபடியும் இவங்க கிட்டயும் அயாங் இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோயின் அப்படின்றத காட்டுறாங்க. எப்படி பாஸ்டர் வந்து அவரா ஒன்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி முடிவை மாத்திக்கிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல, அயாங் தான் முக்கியம், இந்த எண்ணங்களுக்குலாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன், எங்கடா அயாங்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க தலையிலே டமால்னு ஒரு அடி. யாருன்னு பார்த்தா அந்த பாஸ்டர் வந்துட்டான். அப்படியே கண்மூச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோனையும் அவன் பார்சல் பண்ணி வச்சிருக்கான். மறுபடியும் கடவுள் 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 அப்படின்ற மாதிரி சொல்றான். நானே யோசிச்சுட்டு இருந்தேன், இவனை கொன்னுட்டா நான் தானே மாட்டுவேன் கடைசியில அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். கடவுள் கிட்ட வேணுனேன், கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு வழி காமிச்சிட்டாரு பாத்தியா. இப்ப இவனை தேடிக்கிட்டு நீ வந்த, ஆனா இவன் உன்னை கொன்னுட்டான், பதிலுக்கு நீயும் அவனை சுட்டு சாகடிச்சிட்ட, எப்படி கடவுள் வழி காமிச்சிட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் அவன் லூசு மாதிரி வளர ஆரம்பிக்க, இங்க பாருங்க பாஸ்டர், தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க, அயாங்குடைய உயிர் தான் நமக்கு முக்கியம், அவனை எதுவும் பண்ணாதீங்க, போலீஸ் கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்துல இப்ப இவங்க சொல்ல அந்த பக்கத்துல இருந்து அவன் கதற ஆமா ஆமா அப்படின்னு. இதுல பாஸ்டர் வந்து இவன் சாக வேண்டியவன், இவன் பாவம் பண்ணிருக்கான், பல பெண்களை வந்து சித்திரவதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப இந்த இடத்துல தான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அந்த சைக்கோ உண்மையிலேயே அவனுடைய மனநிலைமையை இந்த இடத்துல சொல்ல வரான். எல்லாரையும் சும்மா கடத்திட்டு போயிட்டு ஒரு 4 நாள் சித்திரவதை பண்ணதுக்கே இப்படி என்ன பழிக்கிறீங்களே, 10 வருஷமா இந்த கொடுமை எல்லாம் எனக்கு நடந்துச்சு, என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவனுடைய மைண்ட் செட்ல இருந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்ல இதை நம்ம ஹீரோயின் லிசன் பண்றாங்க. ஆனா பாஸ்டர் பண்ற மாதிரி இல்ல, இவனை புடிச்சு தள்ளி விட்டுலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது தான் இப்ப கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோயின் அவங்க கட்டுகள் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த பாஸ்டர் கூட ஒரு சண்டை போடுறாங்க. அந்த சண்டையுடைய முடிவுல எப்படியோ இந்த பாஸ்டரை புடிச்சு ஹேண்ட் கஃப் போட்டுட்டு அப்படி திரும்புறாங்க. ஆனா இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ பையன் இந்த பாஸ்டர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜில புடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. அந்த எட்ஜில இப்ப காத்தடிச்சதுனால இந்த சைக்கோ பையன் அப்படியே சாய, நியாயப்படி நம்ம ஹீரோயின் இவன் சாகணும் தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அவன் சாக கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனை காப்பாத்த ட்ரை பண்ணி அவன் காலை புடிச்சிடுறாங்க. ஆனா
அந்த இடத்துல தனியா இவங்களால அவனை காப்பாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சும் தான் செத்து போனாலும் பரவாயில்ல அவனை காப்பாற்றணும்னு எவ்வளோ ட்ரை பண்றாங்க, முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த அயாங்கன்ற பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ அவன் தொங்கிட்டு இருக்கான், இவங்க அவன் காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கூட கேட்குறாங்க அயாங் எங்க, அதை தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த சாகர தருணத்துல அந்த சைக்கோ ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, வழக்கம் போலதான் அந்த ஒத்த கண்ணு பேய் அவளை சாப்பிட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கை வழுக்கி அயாங் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லாமலே அங்கிருந்து விழுந்து அந்த சைக்கோ இறந்து போறான். இவங்களும் சிபிஆர்லாம் கொடுத்து அழுதுகிட்டே கேட்கறாங்க, அவ இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அயாங் இருக்கிற இடத்த சொல்றதுக்கு முன்னாடி அவன் இறந்து போக, அப்ப இவ்வளவு நேரமா அயாங் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டுறாங்க. ஒரு பாழடைஞ்சு போன பில்டிங், அதுலதான் இவன் கட்டி வச்சிருக்கான், வாய வேற டேப் அடிச்சு வச்சிருக்கான். அதுல இந்த பொண்ணு இன்னுமே உயிரோட இருக்க. அப்படியே கட் பண்ணா அரெஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஸ்டர் தான் காட்டுறாங்க. அவரு ரொம்ப கேஷுவலா இருக்காரு, அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, அவர் மென்டலா ரொம்ப ஸ்டேபிளா இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் பண்ண சொன்னது கடவுள் தான், தேவ தூதனே வந்து எனக்கு சொன்னான். சோ இது கடவுளுடைய பிளான், அவர் எனக்காக பிளான் வச்சிருக்காரு. சோ நான் எதை நினைச்சும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காமா இருக்காரு. பட் இதை பார்த்த போலீஸ்க்கு மண்டை குழம்புது. ஏன்னா இப்போதைக்கு இவரை பத்தி கவலை இல்ல, அயாங்க பத்தி தான். அவ ஆல்ரெடி கடத்தப்பட்டு 2 நாள் ஆச்சு. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த யாங் ரே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கான். அந்த கம்பெனிக்கு இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 4-5 சைட் இருக்கு. இதுல எல்லாத்தையும் போயிட்டு அயாங்க தேடணும் அப்படின்னா கண்டிப்பா 3 நாள் ஆயிடும். அந்த 3 நாள்ல கண்டிப்பா அந்த பொண்ணு செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க குழப்பத்துல இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களும் இப்ப ரொம்ப காமா யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த யாங் ரேவை ட்ரீட் பண்ண அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர், அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. பட் இந்த தடவை ரொம்பவும் காமா வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அவர் கடைசியா சொன்ன வார்த்தை தான், நீ உண்மையிலே இந்த கேஸை கிராக் பண்ணணும்னு நினைச்சுனா முதல்ல அவனுடைய மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கணும், அவன் கதையை உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அந்த டாக்டர் வந்து இப்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு. முதல்ல இவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்ற விஷயங்களை காட்டுறாரு. அவன் சின்ன வயசுல வரைஞ்ச டிராயிங்ஸை காட்டுறாரு. ஒரு வீடு இருக்கு, அதுல பரன் மாதிரி இருக்கு, அதுல ஒரு ராட்சசன் கையில கத்திய வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையனை அடிக்கிற மாதிரியும் வெட்டுற மாதிரியும் இருக்கு. சோ அது ஆப்வியஸ்லி வேற யாருமே கிடையாது, அவனுடைய அப்பா தான். ஒவ்வொரு பிக்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதை வரைஞ்சு வச்சிருக்கான். முக்கியமா அந்த வீட்டை வரைஞ்சு வச்சிருக்கான். அவன் சாகும் போது சொன்னதையும் வந்து நம்ம ஹீரோயின் இவர்கிட்ட சொல்றாங்க, அந்த ஒத்த கண்ணு போய் அவங்களை சாப்பிட்டுச்சுன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எதுவா வேணாலும் இருக்கலாமா, அவன் அடிச்சவங்க அப்பாவா இருக்கலாம், ஏன் அது அவனாவே இருக்கலாம், அவன் கண்ணுக்கு தெரியக்கூடிய பேயா இருக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு விதமான நோய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநோயை பத்தி இப்ப இந்த டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு பேர் அப்போஃபீனியான்னு சொல்றாரு. நீங்க என்னைக்காச்சும் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பொருள் ஒரு கல்லா தான் இருக்கும், ஆனா அதுல ஒரு முகம் தெரியுற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை பார்க்கும்போது சாதாரணவங்களுடைய மைண்ட்ல ஒரு தெளிவு இருக்கும், கல்லுல இந்த மாதிரி எனக்கு ஒரு முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இருக்கும். ஆனா இந்த மனநோய் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அதை தன்னுடைய லைஃப் கூட சம்பந்தப்படுத்திப்பாங்க. ஆக்சுவலி இதை தான் அந்த பாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து யதார்த்தமா தெரியக்கூடிய விஷயங்களை அவரே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை கடவுள் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு தேரியை கொண்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் யாங் ரேவும் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒத்த கண்ணு பேய்ன்னு சொல்லிட்டு ஒரு பேய், அதை வச்சுதான் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அவன் ரூம்ல வரைஞ்ச அந்த ஒத்த கண்ணு பேய் அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, பட் அவன் குணமாயிட்டான்னு சொல்லிட்டு தானே டாக்டர் நீங்க பரோல்ல வெளில விட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமா எனக்கும் அதுதான் புரியல, அவன் கம்ப்ளீட்டா குணமாய் செக் பண்ணி தான் அவனை வெளியில அனுப்பிச்சோம். பட் ஏதோ ஒன்னு அவனை மறுபடியும் ட்ரிகர் பண்ணிருக்கு, அது என்னன்றதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒருவேளை அந்த பொண்ணு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலாம் அப்படின்னு இப்ப டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த இடத்துல ஒரு செகண்ட் அந்த டாக்டருக்கு பின்னாடி நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி நிப்பாளா. அது ஒரு மாதிரி பயத்தோட பார்த்துட்டு டக்குன்னு இவங்க டேப்லெட் எடுத்து போட டாக்டர் பிடிச்சிடறாரு. உனக்கு என்னமா பிரச்சனை, அதை சொல்லுமான்னு சொல்லும் போதுதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மனசுல இருக்கக்கூடிய வலியை அப்படியே எடுத்து இந்த டேபிள்ல வைக்கிறாங்க. ஆக்சுவலி உங்க தங்கச்சி சாகும் போது ஒரு கேள்வி கேட்டு செத்துருக்காங்க. அந்த சைக்கோ என்னை கடத்தி வச்சு 5-6 நாளா டார்ச்சர் பண்ணான். ஒவ்வொரு நாளும் யாராச்சும் ஒருத்தங்க இந்த கதவு வழியா வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நான் நினைச்சிருக்கேன். முக்கியமா நீ வந்து காப்பாற்ற மாட்டியான்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவை அந்த கதவு திறக்கும் போது அந்த கொடூர பாவிதான் வந்து நிற்பான். நான் எவ்வளவு மனவேதனை அனுபவிச்சேன்றது உங்களுக்கு புரியல, நீ வந்திருக்கணும், நீ என்னை விட்டுட்ட, நீ தான் என்ன சாக விட்டுட்ட அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இவங்களை போட்டு ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நம்ம டாக்டர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே, நீங்க பாருமா கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க 3 பேருமே ஒண்ணுதான். அவன் கடவுள் சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒத்த கண்ணு பேயின்னு சொல்லிட்டு இருக்கான், இப்ப நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்குமே புரியாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல இது ரியாலிட்டியே கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்குழப்பம். அது மனக்குழப்பம் தான் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பதான் இந்த நோயில இருந்து வெளியிலே வர முடியும். நீ முதல்ல நம்பு, இது பேயோ பிசாசோ கிடையாது, உன் தங்கச்சியுடைய பேய் கிடையாது, இது உனக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட்டி. அதுல இருந்து வெளியில வந்து நான் மட்டும் தான் இந்த பொண்ணை உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தங்கச்சியை பார்க்காத அந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இறந்து போன யாங் ரேவுடைய அந்த டிராயிங்ஸ் எல்லாம் செம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இங்க பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் அந்த அயாங் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு பாழடைஞ்சு போன பங்களால இருந்தா நான் சொல்லியிருப்பேன். எஸ், ஒரு பாழடைஞ்சு போன கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் இருக்கா. எக்ஸாக்ட்டா அந்த பொண்ணு இருக்கக்கூடிய பில்டிங்கை தான் இப்ப டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை உடைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரத்துல இந்த பில்டிங்கே தரமட்டமாக போகுது. பட் பாவம் அவங்களுக்கு தெரியல உள்ள இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடமே அதிருது. அந்த குழந்தை அழுவுறா, டேப் போட்டு இருக்கிறதுனால அவளால கத்த முடியல. எப்படி நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி அந்த வேதனை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்ப இவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கா. யாராச்சும் வந்து தன்னை காப்பாத்திட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. குழம்பி போயிருக்காங்க, தான் தங்கச்சிக்கு நடந்தது
இன்னொரு பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது, யோசி யோசி உன்னால முடியும்னு சொல்லிட்டு இப்ப இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு வித்யா பார்த்து ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குது. அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு, அதோட போட்டோ அமைச்சு சீக்கிரமாவே ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிய போகுது. அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தான் இந்த ஒத்தக்கண்ணு வீடு தான் ஒரே தலைவலியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னீங்க ஒத்தக்கண்ணு வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இவர் போட்டோ அனுப்புறாரு. எதுக்கு ஒத்தக்கண்ணு வீடுன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுடைய உச்சில ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். இது அந்த காலத்து ஃபேஷன். ஏகப்பட்ட வீடுங்க இந்த மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. அந்த ஒத்தக்கண்ணுன்ற வார்த்தையை கேட்டுட்டு பார்த்து அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு பயங்கரமான விஷயத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த யாங் ரே வரைஞ்ச டிராயிங்ஸ் அதுல அத்தனையிலுமே அவனுடைய வீடு இருக்கும். அதுல ஒரே ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். ஆக்சுவலி இதுதான் அவனுடைய ட்ரிகர் பாயிண்டா இருந்திருக்கு. டாக்டர் கூட சொல்லியிருப்பாரு அவன் கம்ப்ளீட்டா குணமாயி தான் வந்தான். ஆனா எது மறுபடியும் அவனுடைய மனநிலைமையை தூண்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த யாங் ரேன்றவன் ரிலீஸ் ஆகி வந்திருப்பான் ஜெயில இருந்து குணமாகி. ஆனா வந்த உடனே இவன் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அதே மாதிரி ஜன்னல் இருக்கக்கூடிய ஒத்த வீடு அவன் பார்த்திருப்பான். இதே மாதிரியான ஒரு வீட்ல தான் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியும் ஹீரோயினும் குடியிருந்திருப்பாங்க. சோ இதுதான் அவனுடைய ட்ரிகர் பாயிண்ட்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு இப்ப டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி உடனே கூகுள் ஸ்ட்ரீட் வியூல அவன் ஒர்க் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அந்த மாதிரி வீடு இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. டிராபிக் காருன்னு சொல்லிட்டு இது எதுவுமே பார்க்கல. தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு நவுத்திட்டு போறாங்க. அங்க பாவம் அந்த பொண்ணு கதறா. கம்ப்ளீட்டா அந்த வீடு இடிக்கப்படுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் தரமட்டமாக்க போறாங்க. சோ அதனால கதறிக்கிட்டே இப்ப அந்த பொண்ணு எப்படி நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி அந்த கதவையே யாராச்சும் வந்துட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாலோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு கதவை யாராச்சும் வந்து தன்னை காப்பாத்திட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்லோ மோஷன்ல அந்த கதவு ஓபன் ஆகுது. எஸ் கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறாங்க. அவளை காப்பாத்தி அவ வாயெல்லாம் ஓபன் பண்ணும்போது அழுதுகிட்டே எனக்கு தெரியும்க்கா யாராச்சும் ஒருத்தங்க வந்து என்னை காப்பாத்திடுவாங்கன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்படியே தான் தங்கச்சியே இந்த வார்த்தையை சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. ஒரு வழியா இந்த குழந்தையை காப்பாத்துறாங்க. சோ இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அயாங் பொண்ணை காப்பாத்திட்டு அவங்க மனசையும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த சீனை யாரை பார்க்கறதுக்காக போறாங்கன்னா நம்ம பாஸ்டர் தான் பார்க்க போறாங்க. அவரு இன்னுமே ஜெயில வந்து செம்ம கேஷுவலா கடவுள் தான் இதை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாங்க அயாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பணத்தை தானே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரா கேட்கிறாரு. இல்ல அவளோட உயிரோட காப்பாத்திட்டோம். ஆமா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும்போது இவருக்கு இந்த இடத்துல தான் எல்லாமே புரிய வருது. அவ்வளவு நேரமா காமா இருந்தவர் ஒரு மாதிரி உடைய ஆரம்பிச்சிடாரு. அப்படியே ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவ மாதிரி இந்த இடத்துல தான் ஃபீல் பண்ணி எதுவுமே பேசாம அவருடைய செல்லுக்கு போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும் போது மறுபடியும் கார்னர்ல செவுத்துல ஜீசஸ் உடைய மூஞ்சி தெரியற மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவை என்ன பண்றாருன்னா ஒரு துணியில தண்ணியை தொட்டு அதை போய் அழிக்க முயற்சி பண்றாரு. ஆக்சுவலி ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு ஒருவேளை இது நம்ம மன பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை தொடைக்க ட்ரை பண்ணும்போது அவருடைய முகத்தை தான் காட்டுறாங்க. தொடைக்க அது போய்டும் அவர் நினைச்சு தொடைக்கிறாரு. ஆனா தொடைக்க அவருக்கு முகம் தெரிஞ்சிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் இவர் குணமாக போகிறது கிடையாது. எல்லாமே அவங்களுடைய மனசு தான் கரெக்டா புரிஞ்சுக்கிறதும் இப்படி கனெக்ஷனே இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிறதும் அவங்களுடைய மைண்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விறுவிறுப்பா பரபரப்பா இருந்ததா நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் யுவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.